ஒரு கமெண்டில் ஒருத்தர் நீ தாண்டா நம்பர் ஒன் தற்கூரின்னு போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக எதுக்குன்னா, நான் வந்து முந்தானே சட்டசபையில் நடந்ததை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனக்கு ஆக்சுவலாகவே வந்து அவர் சொன்னது உண்மையிலே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப பெரிய தற்கூரி. ஏன்னா எவ்வளோ காலமாக தற்கூரியாக வாழ்ந்துருக்கோன்றது நினச்சி நான் வருத்தப்பட்டேன். நீங்கள் சூப்பர் சார், உண்மையிலே ஜீனியஸ். ஏன்னா ரொம்ப நாட்களாக இந்த திராவிட கட்சிகள் நம்மளை மாற்றும், நம்மளை வளம்படுத்திடும், நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லி தற்கூரியாகவே இருந்துட்டோம். இந்த தற்கூரிகள்லாம் நீங்கள் தற்கூரி சொல்ல தப்பே கிடையாது. ஒரு வழியாக இன்றைக்கி டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, டிவி ஓட்டு போடுறதுனாலையோ அந்த தற்கூரித்தனத்தில் நாங்கள் வெளியே வரதுக்கு நாங்கள் தயாரிடும். ஆனால் எங்களை தற்கூரி இன்னுமே சொல்லிட்டு நீங்கள் இன்னும் தற்கூரியாகவே இருக்கிறது நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் அவரை தற்கூரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் உலக அளவில் அவரை மாதிரி ஞானி யாருமே கிடையாது. எல்லாரையும் தற்கூரின்னு சொல்லி அவங்கள தெளிவுபடுத்தி ஓட்டு போட வச்சு இன்றைக்கி விஜய சிஎம் ஆக்கினதில் முக்கியமான பங்கு இந்த தற்கூரின்னு சொன்னவங்களாம் மட்டும்தான். எனக்கு உண்மையிலேயே வந்து உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து 50 வருடங்களை நீங்கள் வளமான வாழ்க்கையில் வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தற்கூரின்னு சொன்னவங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் பண்ண ஆட்சியில் நான் திராவிட கட்சிகள் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னுமே பண்ணுறதுக்கு நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை பார்க்காம இங்கே இது பண்ணியிருக்காங்க, அங்கே அது பண்ணியிருக்காங்க. இங்கே ஒருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம பிளைண்டாக என்ன பண்ணுறோம், காலகாலமாக எங்கள் தாத்தா சொன்னார், அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், அந்த தற்கூரி கூட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ உங்களுக்குன்னு சொந்தமாக சிந்தனைகள் இருந்தால் நடக்கிறத பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், காலம் பதில் சொல்லும், காத்திருங்க, அவசரப்படாதீங்க. இன்னொரு 15 நாள் கூட அவ்வளோ அப்படியே குதிச்சுன்னு வரீங்களே எல்லாம் பொங்கி எழுந்துட்டு, என்ன அர்ஜென்ட்டு பார்ப்போமே